2025-26 கல்வியாண்டு சேர்வைக்கான நீட் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நேரடி முறையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். நாடு முழுவதும் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி ஆகிய மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நீட் தேர்வை தேசிய தேர்வுகள் முகமை 2019ஆம் ஆண்டு முதல் நடத்தி வருகிறது. இந்த தேர்வை ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதி வருகின்றனர். இந்த 2025-26 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வுக்காக வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை தேசிய தேர்வு முகமையின் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. இந்த 2 மாதத்தில் தேர்வுக்கான பயிற்சிகளை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் பயிற்சியாளர்கள். மார்ச், ஏப்ரல் 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதம் கண்டிப்பாக நீட்டில் கிளியர் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இன்றைக்கி போகணுன்னா குறைஞ்சபட்சம் 720க்கு 650 மார்க் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த அளவுக்கு 650 மார்க் வாங்க வேணும் அப்படின்னா இந்த 2 மாதம் மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்ற மாணவர்களுக்கு வாங்கிறது கஷ்டம். இந்த 2 மாதம் எதுக்கு வேணும்னா ரிவிஷனுக்கு வேணும். இந்த ஆண்டு ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுறவங்களோ இல்லை 11th and 12th இதுக்காகவே டெடிக்கேட்டடாக படிக்கிற மாணவர்கள் இந்த 2 மாதம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது, இதுக்கு தான் இந்த 2 மாதம் பயன்படுத்த முடியும். நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் சமீபத்திய நீட் பாடத்திட்டத்தோடு பொருந்தக்கூடிய புத்தகங்கள் மற்றும் நம்பகமான ஆன்லைன்களை நாடலாம். NCERT பாடப்புத்தகங்களை தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மாதிரி தேர்வுகளை எழுதுவதன் வாயிலாக தேர்வு முறை, அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளை கண்டறிதல் மற்றும் பயனுள்ள நேர மேலாண்மை ஆகியவை குறித்த அனுபவங்களை பெறலாம். தேர்வுக்கு தயாராகும் போது ஏதேனும் சிக்கல்களை சந்தித்தால் ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் அல்லது நம்பகமான ஆன்லைன்களின் உதவியை பெற பயப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்தும் நீட் தேர்வு பயிற்சியாளர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் உத்தி சார்ந்த அணுகுமுறை அவசியம் என்பதை நினைவில் கொள்ள வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.